மத்திய கிழக்கில் நெருக்கடி ஆரம்பமாகி 2 வாரங்கள் ஆகின்றன. சரியாக கூறுவதாயின் 13 நாட்கள். யுத்த நிலைமையினால் உலகில் எரிபொருளின் விலைக்கும் விநியோகத்துக்கும் என்ன நடக்கிறது? எரிவாயுவின் விலையிலும் விநியோகத்திலும் என்ன நடக்கிறது? யுத்த நிலைமையினால் இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகத்துக்கு பாதிப்பு ஏற்படுமா? உண்மையில் என்ன நடக்கிறது? ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். உங்களுக்கு தெரியும், இந்த 2 நாட்களை பொறுத்தவரையிலே எரிபொருளுடைய விலையிலே ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக பதிவாகின்றது. நேற்று முன்தினம் பார்க்கின்ற பொழுது வரலாற்றில் இல்லாத வகையில், அதாவது 2022 ஜூலை மாதத்தில் பதிவாகியதற்கு பிற்பாடு இப்போது $100 தாண்டி இருக்கிறது எரிபொருளுடைய விலை. இதிலே நேற்று முன்தினத்தை பொறுத்தவரையிலே $119 பதிவாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய நாள் உலக சந்தையினுடைய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது டாலருடைய மதிப்பீட்டின் அடிப்படையிலே எரிபொருளுடைய விலைகள் சற்று குறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. இதற்கு மிக பிரதானமான காரணம், எரிபொருளை சர்வதேச சந்தைக்கு விநியோகிக்கின்ற நடவடிக்கைகளே மேலதிகமாக 400 மில்லியன் பேரல்களை சந்தைக்கு விநியோகிப்பதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் விலைகள் குறைந்தன. ஆனாலும் இன்றைய நாள் நடவடிக்கைகள், விநியோக நடவடிக்கைகளாக இருக்கலாம் அல்லது சந்தை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது எரிபொருளுடைய விலை அதிகரித்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. எவ்வாறு இந்த எரிபொருள் விலைகளில் அதிகரிப்பு இறக்கம் காணப்படுகிறது என்பதனை விரிவாக பார்க்கலாம். பிரித்தானிய பிரண்ட் சந்தையில் மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை என்று மீண்டும் $100 எட்டியது. அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் சந்தையில் மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை இன்று காலை சுமார் 9% வரையில் அதிகரித்ததுடன் அதன் விலை $95.27 பதிவாகியது. விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள அச்சத்தினால் உலக சந்தையின் விலைகள் மிகவும் வேகமாக ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எண்ணெய் விநியோகத்தில் ஈடுபடும் கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களே இதற்கான காரணமாகும். இன்று அதிகாலை ஈராக் அருகில் உள்ள கடற்பரப்பில் மசகு எண்ணெய் ஏற்றி சென்ற 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அந்த 2 கப்பல்களும் தீப்பற்றியதுடன் வெடிப்பு சம்பவங்களும் பதிவாகின. கடற்பரப்பில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக ஈராக் பாதுகாப்பு படை தெரிவித்தது. காணாமல் போயுள்ள கடற்படையினரை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு ஈராக்கில் உள்ள அனைத்து எரிபொருள் முனையங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. அத்துடன் ஓமான் நாட்டின் சலாலா துறைமுகத்தில் உள்ள சகல எரிபொருள் தாங்கிகள் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடன் இதனால் பாரிய அளவில் தீ பரவியது. வளைகுடா பிராந்தியத்தை அண்மித்து தாய்லாந்து மற்றும் ஜப்பான் நாடுகளின் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் மற்றொரு கப்பலும் தாக்குதலுக்கு இலக்கானதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் தாக்குதல்களை கருத்தில் கொண்டு ஐக்கிய அரபு ராச்சியத்தின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான என்டோக் நிறுவனம் தமது உற்பத்தி நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இதனிடையே ஹோமோஸ் நீரிணை வழியாக நடைபெறும் எண்ணெய் போக்குவரத்தும் கடுமையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்றுமதியில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களினால் பெர்சியன் வளைகுடாவின் பிராந்தியத்தின் சில நாடுகள் தமது எண்ணெய் உற்பத்தியை தற்காலிகமாக குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளன. உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த நிச்சயமற்ற தன்மையை கட்டுப்படுத்த IEA எனப்படும் சர்வதேச எரிசக்தி முகவர் நிறுவனம் அவசர நடவடிக்கையாக 400 மில்லியன் பீப்பாய் மசகு எண்ணெயை சந்தைக்கு விநியோகிக்க பரிந்துரை செய்துள்ளது. நாட்டிலே இந்த எரிபொருள் தொடர்பாக இப்போது அதிகம் பேசப்படுகின்ற நிலையிலே மிக முக்கியமாக இப்போது நாட்டுக்குள்ளே எரிபொருள் இருப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதுதான் அடுத்து பேசுபொருளாக இருக்கின்ற விடயம். உங்களுக்கு தெரியும், அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பெட்ரோலிய கூட்டுத்தாபனமாக இருந்தாலும் சரி, நாட்டிலே களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எரிபொருளுடைய அளவு எவ்வாறு காணப்படுகிறது என்பதனை அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக 40 நாட்களுக்கு தேவையான அளவிலே பெட்ரோல் காணப்படுவதாகவும் அதேபோன்று 30 நாட்களுக்கும் அதிகமாக டீசல் கையிருப்பிலே காணப்படுவதாகவும் 49 நாட்களுக்கு அவசியமான விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் கையிருப்பிலே காணப்படுகிறது என்பதனை அறிவித்திருக்கிறார்கள். எனவே இப்போது எதிர்வரக்கூடிய காலங்களுக்கு எரிபொருளை எவ்வாறு பயன்படுத்துவது, அது எவ்வாறு கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பிலே கவனம் செலுத்தப்பட்டு முற்கொள்வனவு அடிப்படையிலே அவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எவ்வாறு இருந்தாலும் இப்போது நாட்டுக்கு எவ்வாறு எரிபொருள் கொண்டு வரப்பட போகிறது, எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட போகிறது என்பது தொடர்பிலே இப்போது கூடிய கவனம் செலுத்த வேண்டும். அந்த ஏற்பாடுகள் இப்போது எவ்வாறான நிலையில் இருக்கிறது? இந்த மாதத்திற்குள் 35,000 முதல் 40,000 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றிய கப்பல்கள் 4 இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் 14 முதல் 15ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் முதல் கப்பலும், 17 முதல் 18ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இரண்டாவது கப்பலும்
21 அல்லது 22ஆம் திகதிகளில் 3வது கப்பலும் 29 முதல் 30ஆம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் 4வது கப்பலும் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகர்ணா தெரிவித்தார். முதல் 3 கப்பல்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகிய 2 வகை எரிபொருட்களும், கடைசி கப்பலில் டீசல் மாத்திரமும் கொண்டுவரப்பட உள்ளதாக அவர் கூறினார். அதற்கமைய ஏப்ரல் மாதத்தின் இறுதி வரையில் தேவையான எரிபொருள் கையிருப்புகள் முற்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்தது. முற்பதிவு செய்யப்பட்டுள்ள கப்பல்கள் இலங்கைக்கு வருகை தந்ததன் பின்னர் பதிவாகும் சந்தை விலைக்கு ஏற்ப எரிபொருள் இறக்கப்படும் எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்தார். அனைத்து கப்பல்களும் இந்தியா மற்றும் சிங்கப்பூரிலிருந்து வருகை தரவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். சமையல் எரிவாயு தொடர்பில் நாம் அச்சப்பட வேண்டுமா? இலங்கையில் சமையல் எரிவாயு தேவையின் 80% லிட்ரோ நிறுவனம் பூர்த்தி செய்கின்றது. சமையல் எரிவாயு விநியோகத்தை எந்தவித தடையுமின்றி தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் எம்மிடம் உறுதிப்படுத்தியது. மத்திய கிழக்கு போர் பதற்றத்திற்கு மத்தியில் லிட்ரோ சமையல் எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன? இந்த வருடத்தில் சமையல் எரிவாயு விநியோகத்திற்கான ஒப்பந்தத்தை லிட்ரோ நிறுவனம் அமெரிக்காவின் ஜியோ கேஸ் நிறுவனத்துடன் மேற்கொண்டுள்ளது. ஆகவே அமெரிக்காவின் போல்ஸ்போரோ துறைமுகத்திலிருந்தே எமக்கு சமையல் எரிவாயு கிடைக்கின்றது. அமெரிக்காவிலிருந்து 38,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு ஏற்றிய மிகப்பெரிய கப்பல் ஒன்று ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றி பயணித்து மாலைத்தீவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அங்கிருந்து சிறிய கப்பல்கள் ஊடாக தலா 3,900 மெட்ரிக் டன் அளவில் சமையல் எரிவாயு இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ளன. எனவே இந்த கப்பல்கள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ஓமோஸ் நீரிணை அல்லது மத்திய கிழக்கு நாடுகளை அண்மைத்தோ பயணிப்பதில்லை. அத்துடன் மார்ச் மாதத்திற்கான 38,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு ஏற்றிய கப்பல் ஏற்கனவே மாலைத்தீவை வந்தடைந்துள்ளது. சமையல் எரிவாயு ஏற்றிய மற்றொரு மிகப்பெரிய கப்பல் ஏப்ரல் முதல் வாரத்தில் வந்தடைய உள்ளது. இந்த மாதம் சமையல் எரிவாயு இவ்வாறு விநியோகிக்கப்படும். மாலைத்தீவை வந்தடைந்துள்ள சமையல் எரிவாயு கப்பலில் இருந்து 11,700 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு ஏற்கனவே நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இன்று மேலும் 3,900 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு நாட்டை வந்தடைந்துள்ளது. 14ஆம் திகதி மேலும் 3,900 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு நாட்டை வந்தடைய உள்ளது. 17ஆம் திகதி 3,900 மெட்ரிக் டன், அதேபோன்று 21ஆம் திகதி 3,900 மெட்ரிக் டன், 23ஆம் திகதி மேலும் 3,900 மெட்ரிக் டன், 25ஆம் திகதியும் 3,900 மெட்ரிக் டன் மற்றும் 30ஆம் திகதியும் மேலும் 3,900 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு நாட்டை வந்தடைய உள்ளது. ஆகவே சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான காரணம் இல்லை என லிட்ரோ நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. லாவ்ஸ் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படுமா? லாவ்ஸ் நிறுவனம் தற்போது சந்தைக்கு சமையல் எரிவாயுவை விநியோகித்துக் கொண்டிருக்கிறது. லிட்ரோ நிறுவனத்தின் தரவுகளுக்கு அமைய 1,50,000 லாவ்ஸ் கேஸ் வாடிக்கையாளர்களிடம் லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் காணப்படுகின்றன. அதேபோன்று சிலிண்டர்கள் இன்றி மிகப்பெரிய தாங்கிகளில் லாவ்ஸ் சமையல் எரிவாயு கொள்வனவு செய்த சில பாரிய அளவிலான வர்த்தக நிலையங்களுக்கும் லிட்ரோ நிறுவனம் தற்போது சமையல் எரிவாயு விநியோகிக்கின்றது. விலை மேலும் அதிகரிக்குமா? உலக சந்தையின் நிலைமைக்கு ஏற்ப விலையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். எனினும் எமக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கின்றது. சமையல் எரிவாயுவின் விலையில் பிரீமியம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கப்பல் கட்டணம், காப்புறுதி கட்டணம் என்பனவை பிரீமியத்தில் உள்ளடக்கப்படுகின்றன. மத்திய கிழக்கு போர் நிலைமை காரணமாக கப்பல் கட்டணம், காப்புறுதி கட்டணம் என்பன அதிகரித்து பிரீமியமும் அதிகரித்துள்ளது. ஆனால் அது எமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த வருடம் டிசம்பர் 31ஆம் தேதி வரையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளமையினால் அமெரிக்க நிறுவனத்திற்கு பிரீமியத்தை அதிகரிக்க முடியாது. மத்திய கிழக்கு போர் நிலைமையுடன் பிரீமியம் $400 அதிகரித்துள்ளது. ஆனாலும் நாங்கள் $137 செலுத்தியுள்ளோம். நாங்கள் 100% பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று கூற முடியாது. எனினும் தூர நோக்குடன் லிட்ரோ நிறுவனம் மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக நாங்கள் ஓரளவு பாதுகாப்புடன் இருக்கின்றோம்.